திருச்சி மாவட்டத்தில் அனைத்து அரசு மதுபான கடைகளின் ஊழியர்கள் இன்று கடை திறக்காமல் போராட்டம் நடைபெற்றது. இதனால் துறையூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் மதுபான மணமகிழ் மன்றம் கடையில் மது பாட்டில்கள் அதிக விலைக்கு விற்பதாகவும், தமிழ்நாடு அரசு 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட மதுபான பாட்டில்கள் விற்பதாகவும் விதிமுறைகளை மீறி இன்று விற்பனை நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து சட்டமன்ற துணை சபாநாயகர் ரவிசங்கர் மதுபான கடை மணமகிழ் மன்றத்தை திடீர் ஆய்வு நடத்தினார். அந்த ஆய்வில் விதிகளை மீறி மதுபானம் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும், சில பாட்டில்களில் 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பாட்டில்களையும் விற்பனை செய்ததாகவும், பாட்டில்களை திரும்ப பெறுவதில்லை என்றும், முறையாக உறுப்பினர்களை சேர்க்காமல் மது விற்பனை செய்வதாகவும், அரசு மதுபான கடைகளில் வாங்கப்பட்ட மதுக்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை துணை சபாநாயகர் ரவிசங்கர் தெரிவித்தார். தொடர்ந்து கடை ஆய்வின் நடவடிக்கை குறித்து கேட்டதற்கு அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டமன்ற துணை சபாநாயகர் ரவிசங்கர் கூறினார். தமிழக அரசின் உத்தரவுப்படி 500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி எந்த கடையில் மதுவை வாங்குகிறார்களோ அதே கடையில் காலி மது பாட்டில்களை திருப்பிக் கொடுத்தால் கூடுதலாக கொடுத்த 10ஐ கடை ஊழியர்கள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இதன் காரணமாக கூடுதல் வேலைப்பளு ஏற்படுவதாகவும், எனவே இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஊழியர்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். இவர்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் தமிழகம் முழுவதும் கடந்த 25ஆம் தேதி முதல் டாஸ்மாக் ஊழியர்கள் ஆங்காங்கே கடையை திறக்காமல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் நேற்று 3வது நாளாக நீடித்தது. அவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் உடன்பாடு ஏற்படவில்லை. அதாவது கோர்ட் உத்தரவின்படி கண்டிப்பாக காலி மது பாட்டில்களை வாங்க வேண்டும் என்று டாஸ்மாக் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 3 நாட்களாக டாஸ்மாக் கடைகள் பல இடங்களில் மூடப்பட்டதால் மது வாங்க முடியாமல் மது பிரியர்கள் திண்டாட்டமடைந்துள்ளனர். பலர் மணமகிழ் மன்றங்களில் மதுவாங்க குவிந்தனர். அப்படி மதுவாங்க சென்றவர்கள் அளித்த புகாரின் பேரில்தான் துணை சபாநாயகர் ரவிசங்கர் சோதனை நடத்தினார்.